வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் ஸ்லிட் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது என்னோடய மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பாடி பார்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பாடி பார்ட்டு ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபோல்டேஜ்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. மடிச்சுட்டு மடிப்பு பகுதியிலேருந்து நம்ம லென்த் மெஷர் பண்ணுறோம். என்னோடய லென்த்து 14 இன்ச்சு, அதாவது என் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் ப்ளஸ் ½ இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு மார்க் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். என்னோடய ஷோல்டர் 14 2ஆல் டிவைட் பண்ணால் 7. நான் 7 மார்க் பண்ணுறேன். அடுத்தது நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து 6 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு பயஸ் டிப் வச்சு நம்ம அதை பைண்ட் பண்ண போகிறோம். பேக் நெக் 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி அந்த கார்னரில் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இது பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கும் அது மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிங்க. கர்வ் வரைஞ்சி அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம இது மாதிரி ஒரு ஷேப் இது மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இப்போ நம்ம ஆர்ம்ஹோல் கர்வ் வரைய போகிறோம். ஷோல்டர்லேருந்து கீழே 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிங்க. 6.5 இன்ச்சஸ் நம்மளோட ஆர்ம்ஹோல் டெப்த்து. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ நம்ம டாட் வரைகிறதுக்காக பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து உங்களோட பஸ்ட் பாயிண்ட்டு நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ செஸ்ட் லைன் வரைஞ்சிடுங்க. ஃபோல்டேஜ்லேருந்து இப்போ செஸ்டோட வித்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். செஸ்டோட வித் உங்களோட செஸ்டோட சுற்றளவு டிவைடட் பை 4 4ஆல் வகுத்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது வெயிஸ்டோட வித் மார்க் பண்ண போகிறோம். உங்களோட இடுப்போட சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க டாட்டுக்காக. 1 இன்ச் நம்ம டாட்டுக்கு பிடிச்சிடுவோம். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுங்கள் இடுப்புக்கு. அதுக்கப்புறம் 1.5 to 2 இன்ச்சஸ் சீம் அலோன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. பேசிக் பாடிஸ் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம். ஃபோல்டேஜ்லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம். ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த 9 இன்ச்சஸ்லேருந்து கீழே 1 இன்ச் விட்டு நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம். இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் கீழே தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிங்க. இது 1 இன்ச் டாட்டு. அதனால் அந்த லைன்லேருந்து ½ இன்ச் விட்டு மொத்தமாக 1 இன்ச் டாட் இது மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இது பேக் பாடிஸ்க்கும் இதேமாரி ட்ரேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ம்ஹோல் கர்வை கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் கட் பண்ணுறோம். அப்புறம் சைட்ஸ், பாடியோட சைட்ஸ் கட் பண்ணுறோம். இப்போ
பேக் நெக்கு 1 இன்ச் விட்டோம்ல, பேக் நெக்கை கட் பண்ணுறோம். பேக் நெக் கட் பண்ணிட்ட பிறகு நம்ம பேக் பாடி பார்ட்டை எடுத்துடலாம். டாட் இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்குங்க, தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் கொடுத்த இந்த கர்வை நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் எட்ஜையும் கட் பண்ணி 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சிடலாம். இது மாதிரி 2 பகுதியாக நம்ம பிரிச்சுட்டு ஒன்றா ஃபினிஷ் பண்ணலாம். நான் லைனிங்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். லைனிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பேண்ட்டோட கிளாத்லேருந்து பயாஸ் டேப் கட் பண்ணுறேன். 2 இன்ச் வித்துள்ள பயாஸ் டேப் இது. பயாஸ் டேப் கட் பண்ணிட்டு இப்போ இந்த நெக் லைனில் நம்ம வச்சு தைக்க போகிறோம். துணியோட ரைட் சைடில் வச்சு தான் நம்ம தைக்கணும். இது மாதிரி ரைட் சைடில் இதை மாதிரி அந்த பையஸ் டேப்பை வச்சு 1/4 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி, அதாவது நம்மளோட பயாஸ் டேப் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த நெக்லைன் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடுங்க. தையல் இந்த பயாஸ் டேப் மேலே விழாத மாதிரி மெதுவாக தைச்சிடுங்க. பயாஸ் டேப் எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி ரா எட்ஜஸில் பைண்ட் பண்ணுறதுன்றத வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நம்ம முடிச்சாச்சு. இன்னொரு சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டுமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இணைக்கணும். இதை மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மேல் பகுதியை இது மாதிரி மடித்து நம்ம ராங் சைடில் பின் புறமாக வச்சு நம்ம 2 பகுதிகளையும் இணைக்க போகிறோம். இதை மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நெக்லைனில் ஓரத்தில் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பகுதியும் இணைஞ்சிடும். இப்போ நம்ம பேக் நெக் கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை நம்ம ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே வச்சு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அந்த தையல்லேருந்து 1/4 இன்ச் சீம் அலோன்ஸ் விட்டு உங்கள் ஷேப்பை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத் வச்சு தைக்கும்போது நெக் லைனில் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு திருப்பினா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேக் நெக் ஷேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக் லைனை சுற்றி தையலில் படாத மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு வாங்க. எப்பயுமே இதை மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும். முக்கியமாக அந்த எட்ஜஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரைட் சைடுக்கு திருப்புறோம். அந்த எட்ஜஸில் ஃபேப்ரிக் வராட்டி ஒரு நீடில் வச்சு திருப்பிங்க. கரெக்டான அந்த ஷேப் வந்துடும்.
இப்போ அந்த நெக்லைனை சுற்றி ஒரு தையல் போட்டுடுங்க, அப்போ தான் படிமானமாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இது மாதிரி ஷோல்டரை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் ரெடி பண்ணிடலாம். ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஸ்லிட்டு தைக்க போகிறோம். நம்ம கட்டேஜ்லேருந்து தான் மார்க் பண்ணுறோம். இது வந்து என்னோட மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து லைனிங் வச்சு தைக்கிறதா இருந்தால் இதை மாதிரி 4 லேயர் இதை மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிட்டு தைக்க போகிறோம். டாப் பேஜில் அந்த கட்டேஜில் நீங்கள் 7 to 10 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நான் 7 இன்ச்சஸ் வரைக்கும் நான் தைச்சிருக்கிறேன். டாப் பேஜு ஸ்கர்ட்டோட டாப் பகுதி இதை மாதிரி 1 இன்ச் சீம் அலவுன்ஸ் விட்டு நான் தைச்சிருக்கிறேன். இப்போ அந்த 1 இன்ச் தான் நம்ம மடித்து ஸ்லிட்டு மாதிரி தைக்க போகிறோம். இப்போ வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது வந்து ரைட் சைடு, இது மாதிரி ராங் சைடுக்கு இப்படி திருப்பி நம்ம விட்ட அந்த 1 இன்ச் சீம் அலவுன்ஸை இதை மாதிரி மடித்து நம்ம ஸ்லிட்டை தைக்க போகிறோம். இதை மாதிரி செப்பரேட் பண்ணி 2 சைடும் மடித்து தைச்சிடுங்க. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி மடித்து தைச்சிட்டா நம்ம ஸ்லிட்டு ரெடி. நம்ம ஸ்லிட்டு மடித்து தைச்சிட்ட பிறகு இதை மாதிரி பாட்டமையும் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்லிட்டை மடித்து கம்ப்ளீட்டாக தைச்சிட்டேன். ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். பாட்டமும் மடித்து தைச்சிட்டேன். ஸ்கர்ட்டோட முன்பகுதியை நம்ம பாடியோட முன்பகுதியில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லிட் பகுதியிலேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி மடித்து அந்த ஸ்லிட் பகுதியிலேருந்து 3.5 இன்ச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மார்க் பண்ண பகுதியை நம்ம கேதர் பண்ணாமல் அப்படியே பாடியில் வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மார்க் பண்ணாத பகுதியை மட்டும் நம்ம ஊசி நூல் வச்சு கேதர் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு தைக்க போகிறோம். இது மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பாடி பார்ட்டில் ராங் சைடில் வச்சு இந்த மார்க் பண்ண பகுதி மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் மீதம் உள்ள துணியை கேதர் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே இதை மாதிரி கேதர் பண்ணி நம்ம பாடியோடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மார்க் பண்ண பகுதியை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மீதம் உள்ள துணியை நான் ஊசி நூல் வச்சு கேதர் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கர்ட்டோட கேதர் பண்ண வித்தும் பாடியோட வெயிஸ்ட் வித்தும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கேதர் பண்ணிக்கிங்க. அதை பின் பண்ணி 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம பேக் சைட் ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம். இது வந்து ஃபோல்டேஜ்லேருந்து மார்க் பண்ணணும், கட்டேஜ் கிடையாது. மடித்து ஃபோல்டேஜ்லேருந்து தான் மார்க் பண்ணுறோம். ஆனால் சேம் லென்த்து சேம் வித்து. இப்போ இந்த பேக் சைட் ஸ்கர்ட்டை அப்படியே ஃபுல்லாகவே கேதர் பண்ணிட வேண்டியதான். வேஸ்ட்டோட வித் அளவுக்கு ஃபுல்லாக கேதர் பண்ணி அது மேலே அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளோட பேக் சைட் ஸ்கர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முடிச்சாச்சு ஸ்கர்ட் பகுதி. டாட்டும் முடிச்சிட்டேன். பேக் சைட் டாட்டும் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியதான். ஸ்லீவ்ஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது இந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லீவை ட்ரெஸ்ஸோடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் 2 சைடும். இந்த ஸ்லீவ்ஸை வச்சு தைச்சிட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளோட ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு.
ஸ்லீவ்ஸை வச்சு தைச்சிட்டேன். அடுத்தது சைட்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. நான் பேக் நெக்குக்கு லட்கன் வச்சும் தைச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஃப்ரண்ட் ஸ்லிட் குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் ஸ்லிட் குர்த்திக்கு பிளாசா பேண்ட்டு இல்லாட்டி ஸ்ட்ரைட் பேண்ட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குர்த்திக்கு பிளாசா பேண்ட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். Thank you for watching. Take care. Bye-bye.